இன்னைக்கு குக் வித் கோமாளில ஸ்ரீகாந்த் தேவா சார் ட்ரை பண்ண சர்க்கரை மல்லூர் பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நான் இதுக்கு 2 வாழைப்பழத்த இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். என்ன மாதிரியான வெரைட்டி வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். செவ்வாழைப்பழம், பூவம்பழம் எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல போட்டதுக்கப்புறம், 1/2 மூடி தேங்காய் வந்து துருவிட்டு அதில வந்து பாதி நான் சேர்த்துருக்கேன். 1/2 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது கூடவே நான் 2 ஏலக்காயும் சேர்த்து, இந்த மாரி ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இதில 1/4 கப் ரவா சேர்த்துக்கிறேன். அது கூட 1/4 கப் துருவிய தேங்காய் சேர்த்துக்கிறேன். 1 கப் மைதாவ கொஞ்சம் கொஞ்சமா இதில சேர்த்து, சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாரி ஒரு லூஸான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு பெசஞ்சு எடுத்துக்கோங்க. அது கூட நெய்யும் நான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும், வடை மாரி தட்டி கூட நீங்க பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்க வடை மாரியும் போடலாம். பணியார கல்லுல வந்து இதே மாவ வந்து தண்ணியா கொஞ்சம் ஒரு கன்சிஸ்டன்சி மாத்தி பணியார மாதிரி கூட நீங்க ஊத்தி சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு மைதா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா, கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமா மாறுனதுக்கு அப்புறம் எடுத்துருங்க. வெளியில கிரிஸ்பியாவும், உள்ள ஸ்வீட்டாவும் சூப்பராவும் இருக்கும். இந்த மாரி இன்ட்ரஸ்டிங் ரெசிபீஸ்க்கு ரேவாஸ் கிச்சன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.